வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 21 அப்புறம் 22ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது ஓட என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா 2 வால்யூம் ஒரே வீடியோல போறேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் பெருசா இல்ல, சும்மா கதை பேசுற மாதிரி தான் இருந்துச்சு கொஸ்டின்ஸ். நான் அதை பத்தியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கடுப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, அதை மட்டும் நான் வந்து ஒரு வீடியோ போட போறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 21 22 வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்றது முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டா புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாம நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். ஒரு 5 வீடியோ கிட்ட நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வால்யூம் 21 ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வால்யூம் 19ல யாரோ ஒருத்தவங்க 6 க்ரூ மெம்பர் லெஃப்ட் ஹேண்ட்ல வரீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து லூஃபி, ஜோரோ, நாமி மட்டும் வரைஞ்சிங்க. இப்போ எனக்கு மீதி 3 பேர் வரைஞ்சி காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல சாஞ்சி உசூப் சாப்பர் வந்து வரைஞ்சிட்டு அந்த டிராயிங் வந்து கொடுத்துக்கிறாரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாத்தீங்களா, அதுதான் அது. சோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 6 பேருமே லெஃப்ட் ஹேண்ட்ல வரைஞ்சிட்டாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் எங்க வாழறேனோ அங்க ஒன் பீஸ் டிவில போட மாட்டாங்க, என்னால அதை தாங்கிக்க முடியல, அதனால தயவு செஞ்சு இங்க வந்து போட சொல்லுங்க. இப்போ நான் கேட்கறது வந்து இம்பாசிபிளா இருக்கும் தான் ரெக்வஸ்ட், பட் இருந்தாலும் ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, அது இம்பாசிபிளா இருக்காது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லெட்டர் எனக்கு எழுதிருக்கிறீங்க, ஆனா இதை பத்தி என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா ஒரு அனிமேஷன் கம்பெனி, அதாவது டோய் கிட்ட வந்து செக் பண்ணிக்கிறாரு. எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 2021 அப்ப, அதுக்கு முன்னாடியா இல்ல அந்த டைம்லன்னு சொல்லிட்டு தெரியல, பட் அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஒன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 27 ஸ்டேஷன்ஸ் நேஷன் வைடா வந்து பிளே ஆகின்னு இருக்குது போல இருக்குது. அண்ட் டைவான்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதனால நிறைய ப்ரீஃபிக்சர்னா ஊருன்னு சொல்லிட்டு வச்சுலாம், இங்க எப்படி சென்னை, பாண்டிச்சேரி, அப்புறமா திருச்சி அதுன்னு சொல்லிட்டு இருக்குதோ அந்த மாதிரி அங்க வந்து ப்ரீஃபிக்சர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜப்பான்ல எல்லாம். ஸோ அங்கெல்லாம் வந்து சில ப்ரீஃபிக்சர்ல ஆர் ஆகாம இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஆவமோரி, யாமகுச்சி, ஒயிட்டா இது 3 வந்து பாத்தீங்கன்னா ஊர் பேரு. அங்க இருக்கிற மக்களாலேயும் ஒன் பீஸ் பார்க்க முடியுது. அது காரணம்னா அந்த ஊரை சுத்தி பக்கத்து ஊர்லயோ இல்ல ஏதோ ஒரு ஊர்லயோ ஒன் பீஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பிராட்காஸ்டிங்ல இங்க இருக்கிற இது வந்து எடுத்துக்கின்னு பிளே பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால நீங்க வந்து ஒன் பீஸ் பார்க்கணும்னா சிம்பிளான விஷயம் தான். ஒன் பீஸ் ஃபுஜி டிவி நெட்ஒர்க்ல தான் வந்து பிளே ஆகுது. நம்ம எப்படி கார்ட்டூன் நெட்ஒர்க்ல பார்ப்போம் அந்த மாதிரி ஃபுஜி டிவி போல இருக்குது. அதனால ஃபுஜி டிவிக்கு வந்து ஒரு லெட்டர் எதுங்க, ஒன் பீஸ் நான் வந்து எங்க ஏரியால பார்க்கணும், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எதுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எழுதுனீங்கன்னா அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்றது வாய்ப்பு இருக்குது. நானும் சின்ன வயசா இருக்கிறப்ப நான் கியூஷுல வளர்ந்தேன். அங்க நிறைய அனிம்ஸ் வந்து பிளே ஆகாது. அந்த கஷ்டம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியும் நீங்க சொல்றது. அதான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் ஒன் பீஸ் இப்போ ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். யாரும் அது வந்து வந்த டைம்ல 2001 அந்த டைம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம அந்த ஒரு 2005 6 ரேஞ்செல்லாம் டிராகன் பால் பார்த்துருப்போம், பென்டென், ஜாகி சான் சொல்லிட்டு அதுல தான் பார்த்துருந்தோம். ஒன் பீஸ் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் பிளே ஆன மாதிரி எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. நான் அந்த டைம்ல ஒன் பீஸும் பார்க்கல. என்ன சொல்லணும்னா, நீங்க யாராவது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு போங்க. பட் இந்த மாதிரி கஷ்டம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேன் கேட்டுறாங்க. ஓட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஆரஞ்சு பெக்கோ அப்புறமா ஆப்பிள் டீ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அதுவா ஆப்பிள் டீனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறேன். ஏன்னா ஆப்பிள் டீனா அது ஆப்பிள் டீ தான், டீ வந்து ஆப்பிள்ல போடுறாங்களா ஏதோ ஒன்று, அது ஆப்பிள் டீ போல இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஆரஞ்சு பெக்கோன்னு இருக்குதுல்ல, ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா PEKOE, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் டீயா. ஸோ அந்த பரக் பாக்ஸில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு டீ வந்து பிடிக்குமா. மிஸ்டர் 3க்கு வந்து ஏல் கிரேன்ற டீ பிடிக்குமா. மிஸ் கோல்டன் வீக்கு வந்து கிரீன் டீ பிடிக்குமா. மிஸ்டர் 5க்கு வந்து கன் பவுடர் டீ பிடிக்குமா. மிஸ் வேலண்டைனுக்கு வந்து லெமன் டீ பிடிக்குமா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் ஒரு டீ பிடிக்கும். அண்ட் அவங்க வந்து அது நிறைய குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் மிஸ்டர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கோபான்ற டீ வந்து பிடிக்குமா. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒன் பீஸ் புக்ஸ் 3 படிச்சுன்னு இருந்தேன். அப்ப வால்யூம் 18ல பேஜ் 162ல செகண்ட் பேனல் அதுல வந்து ஒருத்தனை காட்டிக்கிறாங்க லெஃப்ட்ல. அண்ட் அதே மாதிரி வால்யூம் 19ல பேஜ் 15ல 5th பேனல் அதுலயே வந்து ஒருத்தனை காட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஆளான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆமா கரெக்ட், நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த ரிபல்லியன் நடந்த டைம்ல ஆல்ரெடி பார்த்த மெம்பர்ஸ் நீங்க 3 பார்த்துருப்பீங்க, இவங்க எல்லாருமே சான்சன் கிளானை சேர்ந்தவங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சென்சே நான் வால்யூம் 19 படிச்சிருந்தப்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா பேஜ் 104ல ஃபர்ஸ்ட் பேனல்ல அந்த ஓடி நகர மக்களுக்கு கூட வந்து சாம வந்து இருக்கிறான், அவன் எப்படி அலபாஸ்டாக வந்தான், திருப்பி அவன் குடிச்சிட்டு வந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க. சாம்ன்றவன் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா நான் முன்னாடி போட்ட எஸ்பிஎஸ் வீடியோஸ் போய் பாருங்க, எந்த வால்யூம் சொல்லிட்டு நானும் மறந்துட்டேன். ஸோ சாம் யாருன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, அவன் வந்து ஒரு குடிகாரன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி குடிச்சிருப்பான். அது எனக்கு தெரிஞ்சு ஆர்லாங் பார்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மக்கள்லாம் கும்பலாக போறப்ப இவனும் போயிருப்பான். இவன் பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிட்டு அவர் மாதிரி வர்றப்ப குடிச்சிட்டு அந்த ஆர்லாங் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா சரக்கு அடிச்சு இது பண்ணியிருந்திருப்பான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே சாம் வந்து அலபசாக வந்துக்கிறானோ, அவன் தான் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க.
அப்போ ஓட வந்து என்ன சொல்றேன், ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அவன் எப்படி அங்க வந்தான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, அவனை நான் எனக்கே தெரியாம மறைஞ்சிட்டு போடுறது மாதிரி சொல்லிட்டு ஓட சொல்றாரு. அதுக்கடுத்து சாப்டர் 171 பேஜ் 104 அவன் அங்க இருக்கிறான். ஸோ அவன் ஏன் அங்க வந்தான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முன்னாடி கேட்ட கொஸ்டின் அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா மொதல் பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாமோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அண்ட் சாமோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவரை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்காகனா குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக. இது எப்ப நடந்ததுன்னா அவரோட பெரிய பொண்ணு வந்து 8 வயசு ஆனப்ப நடந்திருக்குது. அண்ட் அவங்க செகண்ட் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டை பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், எப்போதாலும் பிரச்சனை தான் பண்ணினே இருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு அந்த 2வது பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குதான். சாமுக்கு வந்து வெளியில மத்தவங்க கிட்ட போயிட்டு அப்பாடா எப்படியோ நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இப்ப நான் நிம்மதியா இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னாலுமே அவர் உள்ளுக்குள்ள கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்றாரு. அண்ட் சின்ஸ் அவரோட செகண்ட் பொண்ணுக்கு பிறந்தாள்ன்றதுனால அன்னைக்கு எப்படி அவர் குடிக்காம இருக்க முடியும், அதனால வந்து குடிச்சுட்டே இருந்துட்டு திடீர்னு வந்து பார்த்து அலபாசக நடுவில் வந்து இருக்கிறாரு. அண்ட் அவரை சுத்தி நிறைய பேர் வந்து கத்தின்னு இருக்கிறாங்க. அதனால அவர் வந்து கருப்பாயிட்டு கத்தாருன்னு சொல்லிட்டு ஓட வந்து இந்த ஒரு குட்டி கதையை வந்து சொல்றாரு. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 21 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இது இல்லாம சில கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, பட் அதை பத்தி சொல்லி நம்மள போர் அடிக்க விரும்பல. ஸோ நம்ம அடுத்த வால்யூம் வந்து போயிடலாம். இப்போ நம்ம வால்யூம் 22 ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின் அது ஓட அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லூஃபி எந்த நாட்டை சேர்ந்தவன்? நான் வந்து சோசியல் ஸ்டடிஸ் கிளாஸ்ல இருந்தப்ப ஜாப்பனீஸ் பைரட் எல்லாம் வாக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். ஸ்பெல்லிங் சொல்லணும்னா WAKOU. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பைரட்டை ரெஃபர் பண்ற வார்த்தை. அந்த மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். இவனும் அதே மாதிரியான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஓட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, லூஃபி வந்து நோ நேஷனாலிட்டி மேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது எந்த நாட்டையும் சேர்ந்தவன் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து அந்த வாக்கோ பத்தி நீங்க கேட்டீங்களா, ஆமா கரெக்ட். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜப்பானை சேர்ந்த பைரட் எல்லாம் வந்து வாக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த வாக்கோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க படகுல ஏறிட்டு கொரியன் பெனின்சுலா ரைட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி சைனீஸ் மெயின்லேண்ட் வந்து போய் ரைட் பண்ணுவாங்களாம். அவங்க அங்க போனது காரணம் வந்து பைரட் எதுக்கு போவான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல, அவங்க போயிட்டு இருக்கிற எல்லா பொருளும் தங்களுக்காக எடுத்துக்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் போனாங்க. அவங்களாம் வந்து கெட்ட ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு குரூப் இருந்துச்சா, அது வந்து ஃபேமஸா இருந்துச்சான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டோ இன்லாண்ட் சீல வந்து இருந்துக்கிறாங்க போல இருக்குது. அவங்க பேர் வந்து முரகாமி ஸ்வீகன். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நேவின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு டிரான்ஸ்லேஷன் இதுவா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நேவிலாம் கிடையாது, அவங்க வந்து பைரட்ஸ் தான். ஸோ முன்னாடி அந்த வாக்கோன்றவங்களும் பைரட் தானா, இந்த ஸ்வீகன்றவங்களும் வந்து பைரட் தானா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோட ஹிஸ்டரியில பெரிய இன்ஃபுளுன்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்களை பத்தின புகழ் வந்து புகழ் வந்து மற்றவங்களுக்கு பெருசா தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும், ஜப்பான்ல நிறைய பைரட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒக்காமா வேலை வந்து போறதுக்கு ஸ்பீட் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, 300 மஸ்கராஸ் பெர் ஹவர்ல வந்து நீங்க போகணும், அதை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மஸ்கரஸ்டடா ஆயிடுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கும் புரியல என்ன சொன்னார்னு சொல்லிட்டு. பட் ஜாப்பனீஸ்ல ஏதாவது வேர்ட் பிளேவா இருக்கும், அது ஒரு காமெடியா அவர் சொல்லியிருக்கலாம். அது ஜாப்பனீஸ் நமக்கு தெரிஞ்சதான் தெரியும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஹலோ ஓடா சென்சே, என்னோட பேர் வந்து என்ஆரி குணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, ஏன் எப்பத்தாலும் விவி உசோப்போட மூக்க பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நான் என்ன சொல்றது இந்த மாதிரி யோசிச்சுட்டு, சரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு சாஸ் பேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். சாஸ் பேன்னா எக்ஸாக்டா சொல்ல தேவையில்ல, பட் ஏதோ ஒரு வானலோ பட் சமைக்கிற பாத்திரம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த தோசை ஊத்துறதோ இல்லைன்னா வந்து ஒரு பேன் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிற இடம் ஒன்று இருக்கும், அதுக்கு கைப்பிடி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஓட வந்து சொல்றாரு. ஸோ அந்த கைப்பிடி மாதிரி அதுல நீட்டின்னு இருக்கும்ல, அதை பிடிச்சிதானே எல்லாத்தையும் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் இதுவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா உசுப்போட மூக்க கைப்பிடி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓட சென்சே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டான்றாரு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டமனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. வால்யூம் 20 பேஜ் 60 ஃபர்ஸ்ட் பேனல்ல வந்து கண்டுபிடிச்சாரு பாண்டமன் வந்து பாத்தீங்கன்னா ஓடி போறது. ஆனா ஒரு கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாருன்னா, பாண்டமன் எங்க வாழறான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, அவன் எங்க வாழறான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல, பட் சில ரூமர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அவன் வந்து ஒரு பெரிய ஆள் போலகுது, அதனால வந்து ஒரு சர்டன் ஐலாண்ட்ல, எந்த ஐலாண்ட் சொல்லிட்டு தெரியல, அந்த ஐலாண்ட்ல வந்து அவன் பெரிய ஆளா இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்கதான் வாழறான். அதுக்கடுத்து எப்ப பார்த்தாலும் ஓடினே இருக்கிறான்ல, ஏன் ஓடுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த காரணத்தை நம்ம கிட்ட சொல்லல. எல்லாத்த பத்தி என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன தேடி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அவர் சொல்லி முடிச்சோன்னா வந்துட்டாங்க போடுது, ஐயோ அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து ஓடி போயிடுறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சே சாப்பர் வந்து ரம்பல் பால் சாப்பிட்றான்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனால 7 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனா அவன் 7க்கு மேல ஆவறானே, எப்படி அதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, அவனால 7 டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆக முடியும்னு சொல்லிட்டு டிராயிங் வந்து போட்டு காட்டிக்கிறாரு. நான் வந்து ஸ்கிரீன்ல போறேன், நீங்க வந்து பாத்துங்க. சோட வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு இதுதான் அவனோட 7 டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவன் நார்மலா இருக்கிறது பீஸ்ட் ஃபார்ம், அது வந்து வாக் பாயிண்ட்னு சொல்றாரு. அதுக்கடுத்து ஹியூமன் பீஸ்ட் ஃபார்ம் வந்து பிரெயின் பாயிண்ட்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அவனோட ஹியூமன் ஃபார்ம் இருக்குதுல்ல, அது ஹெவி பாயிண்ட்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த 3 இல்லாம அவன் ரம்பிள் பால் சாப்பிட்றதுனால மீதி நாளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு.
ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறதா கடைசி கொஸ்டின். இது வந்து ஒரு அளப்பறையான கொஸ்டின் சொல்லிட்டு சொல்லலாம். இதுல என்ன கேட்டுறாங்க ஃபேன் அப்படின்னா, நாமே அப்புறம் மிஸ் ஆல் சண்டேவும் ஏன் பார்த்தாலும் மினி ஸ்கர்ட் வந்து போட்டுக்கிறாங்க, இது பத்ததுக்கு அதை போட்டு இங்க இங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவன் நடக்கிறதுனால ஸ்கர்ட் போட்டு நடக்கிறதுனால அவனோட பேண்ட்ஸை வந்து பார்க்க முடியுமா, அவன் வந்து என்ன கலர் போட்டுக்கிறாங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்டுக்கிறாங்க. அந்த ஆளுக்கு யாருன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஓடைய வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாரே சொல்லிட்டு சொல்லாத கேள்விக்கு. யோ என்ன கேள்வி கேட்கற, நீ வயசான தாத்தா சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த கேள்வி நீ ஓப்பனா வேற கேட்கறியா, உனக்கு தைரியம் தாண்டா சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நீ இதை வந்து நிறுத்திடணும், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா இருந்தாலும் தப்பு கிடையாது, இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணலாம். அதாவது எந்த கலர்னு சொல்லிட்டு கேட்கறாருல, அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணலாம். அண்ட் வால்யூம் 14ல பேண்ட்ஸ் இருக்குதுல்ல, மேல என்ன போடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, அது கருப்பு கலர்ல இருந்ததா ஓடா வந்து சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு ஐயோ நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் உயிருக்கு வந்து நான் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் யாரு கேட்டான்னு சொல்லிட்டு தெரியல. பேண்ட்ஸ்ன்னு சொன்னா எனக்கு புரூக் ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனா இந்த டைம்லாம் புரூக் வந்து இன்ட்ரோடியூஸ் இன்னும் பண்ணல. ஸோ புரூக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டு போறாங்களே அது தெரியுமான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் கேட்டுக்கிறான். எவன் சொல்லிட்டு எனக்கே தெரியல. இது மாதிரி கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா கேட்டுக்கிறேன். அது ஓடா வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லிக்கிறாரு. ஸோ இதுல இருந்தா SBS வால்யூம் 21 அப்புறம் 22ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின் ஓட ஆன்சர் பண்ணுது. இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எது இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுல பெருசா எதுவும் இல்லதான், அது எனக்கும் தெரியும் தான். பட் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இல்ல, சும்மா ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து ஜாலியா போச்சு, அவ்வளவுதான். நம்ம அதுக்கு மேல பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா வால்யூம்ல முக்கியமான விஷயத்தோட வந்து சொல்ற மாட்டாரு. ஸோ இது வந்து படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால ஒரு வீடியோ மேக் பண்ணேன். நான் சொன்னப்போ உங்களுக்கும் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது SBS பத்தி தெரியும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல SBS சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கிற கொஸ்டின் ஓட வந்து ஆன்சர் பண்ணுவாரு. அவங்க கேட்ட இந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கேளுங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து SBS பத்தி தெரியும் அப்படின்னா இந்த வால்யூம்ல கேட்ட கொஸ்டின் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து உங்களை பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.